ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆதார் கார்டோட லிங்காக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் உடைய வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இ-ஃபைலிங் 2.0. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்முடைய ஆதார் கார்டு பேன் கார்டோட லிங்காக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான ஃபஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்ட் ஒன் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் நம்பரை ஃபுல் நம்பரையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேன் நம்பரை வந்து ஃபுல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய 12 டிஜிட் நம்பரே ஸ்பேஸ் விடாமல் அப்படியே கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடிச்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலிடேட் யுவர் ஆதார் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஷோ ஆகும் பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார், ப்ளீஸ் கிளிக் ஆன் லிங்க் ஆதார் இன்டு தி யுவர் ஆதார் வித் பேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஆதார் நம்பரும் பேன் கார்டும் லிங்க் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்க இந்தமாரி மெசேஜ் தான் வரும். ஸோ இந்தமாரி மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டை ஆதார் கார்டோடு நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்றது வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே லிங்காக இருக்க நம்பரை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து என்ன மெசேஜ் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆதார் நம்பருக்கு உங்களுடைய பேன் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய இதேமாரி லிங்க் ஆகாத பேன் நம்பரை வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் லிங்க் பண்ணணுன்னாலும் இதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 1000 rupees பே பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட பேன் கார்டை வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பே பண்ணணும், எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.